ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். திமுக யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். நான் மிரட்டுறேன்னு நீங்க நினைச்சிட்டா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு இப்போ சமீபத்துல, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த அறிக்கை இது. அண்ணாமலை அதை ரொம்ப தெளிவாக கண்டிச்சிருக்காரு. இன்னாருக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக அது முதலமைச்சராகிற முதலமைச்சரான ஒரு மனிதன் தனக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக ஒரு தற்கொலையை ஒரு பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருக்கிற ஒரு ஆளை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முதல்வர் எடப்பாடியை பற்றி இந்த மாதிரி கேள்வி. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு ஒன்று மட்டும் தெரியணும். கனிமொழி சொன்ன மாதிரி மலர்வடையும் வைக்க வேண்டியவர். இந்த கதையை உதார் விடுற வேலையெல்லாம் பாகிஸ்தானே பார்த்துட்டோம். நீங்களாம் பச்சையா சொல்றதா இருந்தா உதார் விடாதீங்க. எந்த காரணத்திற்காகவும் தொங்கு சட்டசபை தொங்கு பாராளுமன்றம் வராது. அப்படி வரணும்னா கிட்டத்தட்ட 90 சீட்டை விஜய் வெல்லணும். கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வரைக்கும் ரோட் ஷோ போட போறாரு அப்படின்னா அவர் உள்ள வந்தா எல்லா இடத்திலும் 15% வாக்குகளை தூக்கணும். அம்பேத்கர் சிலை பக்கத்துல எல்லாம் இவர் சிலையை வைக்கிறாரு வந்திருக்கும். ஒழிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா நானே வச்சிருப்பேன். 2 இடத்துலயாவது அம்பேத்கர் பக்கத்துல திருமாவளவன் சிலையை வைத்திருப்பேன். ஒரு பத்திரிகையாளரும் இன்னைக்கு நான் இந்த அறிக்கையை வெளியிடுவேன், பிடிஆருடைய ஆடியோவை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது பிடிஆருக்கு இது எந்த அளவுக்கு தேர்தல் களத்துல பாதிக்கும்? அடிப்படையில பிடிஆர் நல்ல மனுஷன், நல்ல மனிதன். இல்ல, ஏற்கனவே நீங்க அதை பத்தி பேசியிருக்கீங்க. உளருவாரு, உளர்னதை நீங்க பிடிச்சுக்கிறீங்க. ஆட்சியை எப்படி நடத்தணும்னு தெரியாம இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது திமுகவுடைய விளம்பரம். ஸ்டாலின் 6 முன்னேற்றத்துக்கான 6 படிகள். ஓகேவா? முன்னேற்றத்துக்கான 6 படிகள். எடப்பாடி ஐயா இந்த உதயநிதிக்கெல்லாம் பதில் சொல்றதை நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அவருடைய தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை மட்டும் அவர் பேசி, குறிப்பா இந்த தனிநபர் கடன், தனிநபர் வருமானம் அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பேசினாலே அது பெரிய அளவுல எடுபடும். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சரி, இன்னைக்கு தமிழக முதல்வர் ஒரு மிரட்டலான ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, 50-60களில் பார்த்த திமுகவை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். இது தேர்தல் களம். நீங்க தொகுதி மறிவரை இப்ப செஞ்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல மட்டும் நீங்க இருக்கக்கூடாது. அப்புறம் திமுக யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும். நான் மிரட்டுறேன்னு நீங்க நினைச்சிட்டா கூட எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அப்படின்னு இப்போ சமீபத்துல, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த அறிக்கை இது. அண்ணாமலை அதை ரொம்ப தெளிவாக கண்டிச்சிருக்காரு. பிரதமரை மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. உங்கள் 50-60 இல்லை, உங்கள் தாத்தாவெல்லாம் பார்த்து வளர்ந்தவங்க நாங்கள் அப்படிங்கிறது அந்த துணியில் தெளிவாக சொல்லியிருக்காரு. முதலமைச்சருக்கு என்ன குழப்பம்னு புரியல. அதாவது காலில் விழுந்து பதவி வாங்கினார் எடப்பாடின்னு திரும்ப சொல்கிறாரு. அன்றைக்கி அத்தனையோ எம்எல்ஏக்கள் இருந்தாங்க. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் எடப்பாடி பழனிசாமி. தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவர் காலில் விழுந்தார். இதுதான் 1, 2, 3. இதில் ஏதாவது தவறு இருக்கா? இல்ல, அது யார் வேண்டுமானாலும் எடப்பாடி ஆகினா தான் அந்த பதவி கிடைச்சிருக்கும். இல்லைன்னா அன்னைக்கு அத்தனை எம்எல்ஏக்கள் அங்கே தானே இருந்தாங்க. ஆனா ஒரு அப்பனுக்கு பிறந்த ஒரே காரணத்தினால ஒருத்தர் முதலமைச்சர் ஆனதுங்கிறது கேவலமா இல்லையா? எது கேவலம்? இன்னாருக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக அது முதலமைச்சராகிற முதலமைச்சரான ஒரு மனிதன் தனக்கு பிறந்த ஒரே காரணத்துக்காக ஒரு தற்கொலையை ஒரு பர்த் சர்டிஃபிகேட் மட்டும் வச்சிருக்கிற ஒரு ஆளை முதலமைச்சர் ஆக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு முதல்வர் எடப்பாடியை பற்றி இந்த மாதிரி கேள்வி. அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவருக்கு ஒன்று மட்டும் தெரியணும். எப்படி மனித வாழ்வுங்கிறது நாளைக்கு முடிஞ்சிருங்கிற மாதிரி திமுகங்கிறது 2வது முறை அரசில் உட்காராது. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு ஓட்டு போட்டதுக்காக வருத்தப்படுவாங்களே ஒழிய ஓட்டு போட்டதுக்காக பெருமிதம் கொள்ளுகின்றவர்கள் யாரும் கிடையாது. தொகுதி மறுசீர் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. தென்னகத்தினுடைய சீட்டை குறைக்காட்டி கூட உத்தரப்பிரதேசத்தை ஏற்றிடுவாங்க. முட்டாள்தனம். அழகாக இவங்க இருமொழி கொள்கையில் படித்ததுனால ஆங்கிலமும் தெரியாது. இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற கேவலமான கான்வென்ட் ஸ்கூலில் படித்ததுனால ஆங்கில மொழிபெயர்ப்பும் தெரியாது.
முட்டாள்தனமான கான்வென்ட் ஸ்கூல்லலாம் இவங்கெல்லாம் படிச்சிருப்பாங்க. நம்ம பிரின்ஸ் கஜேந்திரகுமார் நிறைய கான்வென்ட் ஸ்கூல்லாம் பார்த்துருப்பாரு. அவர் ப்ரப்போர்ஷனேட்லி அப்படிங்கிறாரு. என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், இன்றைக்கி 6 லட்சம் பேருக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்னு இருந்ததுன்னா நாளைக்கு அதை வந்து 9 லட்சம் பேருக்குன்னு மாற்றினா எல்லாருக்கும் சமமாக வரும். ஆனால் அது தப்பு, நமக்கு சீட்டு குறையும். கரெக்டாக? அப்படி இல்லாமல் 5 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படின்னு கொண்டு வந்தால் 543ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக 800 ஆகும். அப்போ எல்லாருக்கும் தானே ஆகும். 39 எப்படி 49 ஆகுமோ அந்த மாதிரி இன்னைக்கு 80 இருந்தால் அது 90 ஆகும். சாதாரணமான கணிதம். அவருடைய 3ஆம் கிளாஸ் வாத்தியார் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவருடைய ஃபோட்டோவை நான் பிரபலப்படுத்துவேன். தினமலரில் கொடுத்தா அவங்க ஒரு 15,000 ரூபாய்க்கு இந்த கட்டத்தில் ஒரு விளம்பரம் போடுவாங்க. ஸ்டாலின் ஐயாவுடைய 3ஆம் கிளாஸ் வாத்தியார் இவர்தான்னு நம்ம போடலாம். காரணம் என்னன்னா, ப்ரப்போர்ஷனேட்லிங்கிற வார்த்தை புரியல. ப்ரப்போர்ஷனேட்லிங்கிறது விகிதாச்சார அடிப்படையில். விகிதாச்சாரம் அப்படின்னா என்ன? இந்தியா பூரா 3 லட்சத்துக்கு ஒரு எம்பி முடிவெடுக்கலாமா? 4 லட்சத்துக்கு ஒரு எம்பி முடிவெடுக்கலாமா? அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை. ரெண்டாவது, தமிழ்நாட்டில் நாங்கள் வந்து குடும்ப கட்டுப்பாட்டை செயல்படுத்தி குறைச்சோங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். 1965 தமிழ்நாட்டில் இருந்த இந்துக்களினுடைய மக்கள் தொகை என்ன? மற்ற மதத்தினுடைய மக்கள் தொகை என்ன? 95 அது எப்படி குறைஞ்சது? 2026 அது எப்படி குறைஞ்சதுன்னு பாருங்கள். இந்துக்களது அதிகமாக குறைஞ்சதா அல்லது சமமாக எல்லா அரசுனா எல்லாருக்கும் தானே. நீங்கள் இந்த இது கொடுக்குற மாதிரி உருதுக்கு அது கொடுப்பேன், இங்கே படித்தா அது கொடுப்பேன்னு கொடுக்குற மாதிரி பண்ண முடியாதுல்ல. எல்லாருக்கும் ஒரே கதை தானே. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, மக்கள் தொகை கட்டுப்பாடு பண்ணியிருந்தீங்கன்னா எல்லா மதத்திலும் தானே குறையும். அப்படி குறைஞ்சிருக்கான்னு பார்க்க சொல்லுங்க. தைரியம் இருந்தால் வெளியிட சொல்லுங்க. இப்போ தெரிஞ்சிடும். 2026 சென்சஸில் 27 இப்போ நம்ம வரப்போகிற அடுத்த சென்சஸில் தெளிவாக தெரிஞ்சிடும். இவங்க விடுற கதையெல்லாம். மக்கள் தொகையை கூட இவங்க குறைக்கல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1965க்கு பிறகு இந்துக்கள் எல்லாமே இந்த கூட்டு குடும்பத்தை சிதைச்சதுனால தான் மக்கள் தொகை தானே குறைஞ்சது. பெருவாரியான மக்கள் கூட்டு குடும்பத்தை சிதைச்ச உடனே 2வது குழந்தைங்கிறதே இல்லாம போயிடுச்சு. அப்ப 2வது குழந்தையே இல்லாம போயிடுச்சு. இங்க மற்றதெல்லாம் அப்படி இல்லை. கிறித்துவத்தில் இன்னைக்கும் கான்ட்ரசெப்டிவ்ஸ் பயன்படுத்த முடியாது. கருக்கலைப்புங்கிறது வந்து கிறிஸ்துவத்தில் அஃபென்ஸ் செய்ய மாட்டாங்க. உங்க பேர் கேட்டுட்டு ரமேஷ் தானே அப்படின்ட்டு பண்ணிட மாட்டாங்க. ஜேம்ஸ் ரமேஷ் இருந்தால் முடியாதுன்றவாங்க. ஸோ இது அதாவது அவர்கள் தான் பிள்ளைகள் பெற்றாங்க, இவங்க பெற்றுக்கல அப்படின்னு நான் சொல்லலை. இவங்க கூட்டு குடும்பத்தை சிதைச்சாங்க, அவங்க கூட்டு குடும்பத்தை வாழ வச்சாங்க. அதுதான் உண்மை, வேற எதுவுமே கிடையாது. ஸோ இது தெரியாமல் மக்கள் தொகையை நாங்கள் குறைச்சோன்னு பேசிக்கிட்டு இருந்தா எனக்கு என்னன்னா, இந்த நாடு இப்படி இருக்கு. தனிநபர் கடன் 2021 இவ்வளோ இருந்தது. தனிநபர் வருவாய் 2021 இவ்வளோ இருந்தது தமிழ்நாட்டில். இன்னைக்கு தனிநபர் கடன் இவ்வளோ இருக்கு, தனிநபர் வருவாய் இவ்வளோ இருக்கு. சின்ன விளம்பரம் பிஜேபியில இருந்து கொடுத்தா போறோம், இவங்க சொல்ற போய் தெரிஞ்சிடும். கண்டிப்பா சார். இப்ப இந்த தொகுதி மறுவரையறை செய்வதனால் வந்து திமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும்? யாருக்குமே பாதிப்பு வராது. ஏன்னா அன்புமணி அவர்கள் ரொம்ப நாட்களாக வந்து இதை சொல்லிட்டு இருக்கிறாரு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்றாரு, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும், தொகுதி மறுவரையறை செய்யணும் அப்படின்னு அவர் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே அதுக்காக போராடிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகளும் போராடுறாங்க. ரெண்டும் வேற வேற. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கும் இந்த மறுசீரமைப்புங்கிற அந்த விஷயத்துக்கும் சம்பந்தம் இல்லதான். ஆனா வந்து இதை செய்யணும் அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் ஊக்குவிக்கிறாங்க. ஆனா ஆளும் கட்சி எதிர்க்குது. என்ன காரணத்தினால? இவங்களுக்கு என்ன சர்வே இவங்க எடுத்தா பிரச்சனை ஆயிடும். நான் சொன்னேன் இல்லையா, 2027 தெரியும் யாரோடது குறைஞ்சது யாரோடது அதிகமாச்சுன்னு தெரிஞ்சிரும்னு சொன்னேன் இல்லையா. அது ஆட்டோமேட்டிக்கா வெட்ட வெளிச்சம் ஆயிடும். அதனாலதான் இவங்க எடுக்கிறது இல்லை. இவங்க பூச்சாண்டி காட்டுற ஆட்கள். இந்த கீரி புள்ளியை கையில் வச்சுக்கிட்டு பாம்போட சண்டை விடுவேன்னு சொல்கிற அந்த உழைப்பாளியை விட மோசமான கேவலமான ஒரு மனிதர்கள், பிச்சை எடுப்பதற்கு தகுதி இல்லாதவர்கள், பச்சையாக சொல்கிறதா இருந்தால் அந்த மாதிரியானவங்க இஷ்டத்துக்கு பொய் சொல்லுவாங்க. அப்படின்னா மோடியை வந்து நீங்கள் 50ல் இருக்கிற ஸ்டாலின் மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு தெரியல. அன்றைக்கெல்லாம் நம்ம பீரங்கி வச்சு சுட்டுட்டு இருந்தோம். இப்போல்லாம் ட்ரோனு வீட்டில் வந்து சைன் அடித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். கனிமொழி சொன்ன மாதிரி மலர் வளையம் வைக்க வேண்டி வரும். இந்த கதையை உதார விடுற வேலையெல்லாம் பாகிஸ்தானே பார்த்துட்டோம். நீங்கெல்லாம் பச்சையாக சொல்கிறதா இருந்தா உதார விடாதீங்க. உங்களுக்கு வயிற்று வலி ரொம்ப வலிக்குது, அதனால் கத்துறீங்க. கத்தும்போது கோபத்தில் சில வார்த்தைகள் வரும். அந்த நாயை அங்கேருந்து போக சொல்லு, இந்த இவனை அங்கேருந்து போக சொல்லுன்னு வார்த்தைகள் வரும். அப்படி தான் பேசுகிறீங்க, பெனாத்துறீங்க. பச்சையாக சொல்கிறதா இருந்தா இதுக்கு பதிலே சொல்லக்கூடாது.
கண்டிப்பா சார். இப்போ இந்த நெல் சாகுபடி விவகாரத்தில் ஒரு கடிதம் எழுதியதாக மத்திய நிதி அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த கடிதத்தை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல ஸ்டாலின் அவர்கள் வந்து அந்த கடிதத்தை அவர் வெளியிடுவாரா அப்படின்னு ஒரு கேள்வியை அண்ணாமலை அவர்கள் கேள்வியாக வச்சிருக்கிறார். அந்த கடிதத்தை அவர் என்ன வெளியிடுறது? இல்ல, இவர எதிரான ஒரு கடிதத்தை தான் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாருல, அது என்ன மாதிரியான கடிதம் அவர்கிட்ட இருந்து வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றாரு. அதாவதுங்க 3 மாதம் கழித்து இந்த விஷயத்தை வெளியில எடுக்க காரணம் சொல்றேன். இப்ப 8வது படிக்கின்ற மாணவர்களுடைய தரத்தை உயர்த்த வேண்டும். 10வதில் பெண்கள் மீண்டும் 11, 12க்கு சேர்ப்பதற்கு முத்தாய்ப்பு காட்ட வேண்டும் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்போ உடனே பிகாம் எல்லாம் படிக்கக்கூடாதா? அப்போ 3ஆம் கிளாஸை பற்றி உங்களுக்கு கவலை இல்லையா? அப்போ 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணாமல் எப்படி 8ஆம் கிளாஸுக்கு வர முடியும்னு உளர்ற கதை தான் அவங்க பேசுறது. இந்த இரண்டை நல்லா கொண்டு வாங்க. இதற்கு எடுக்கிற எஃபர்ட்டை விட இந்த 2 இப்போ உதாரணத்துக்கு ஒரு தேர்தலில் நிற்கிறாரு, 120 சீட்டு ஊற்றி முடிக்கும்னு நல்லா தெரிய போகுது. இப்போ அவர் ஃபோர்ஸ் எங்கே விடுவார்? எல்லா பணத்தையும் எங்கே அனுப்புவார்? அந்த 120க்கு தான் அனுப்புவார். அப்போ மீதி இருக்கிற 114 மேலே இவருக்கு அக்கறை இல்லைன்னு அர்த்தமா? அங்க ஜெயிப்பதற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு அவர் நம்புவார். அப்படித்தானே ஸ்டாலின் பண்ணுவாரு. 23,400 கோடி செலவு பண்ண போறாரு. எல்லா தொகுதிக்கும் 100 கோடி அனுப்புவாரா? மாட்டாரு. இங்கெல்லாம் ஊத்தி முடிக்கும்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு அதிகமாக அனுப்புவாரு. இங்கே அந்த லெட்டர்ல அவங்க பல்சஸ் சீட்ஸை வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி 8ஆம் கிளாஸ் மாணவர்களுடைய படிப்பின் தரத்தை உயர்த்த வேண்டும்னா அப்போ 10ஆம் கிளாஸ்ல அவனை தூக்கி கிணத்துல போட்டுடலான்னு அர்த்தமா? இதை விட முட்டாள்தனமா எதையுமே கேட்க முடியாது. இதை முன்னெடுத்துங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாம் ஊற்றி முடிக்கோங்கன்னு சொல்ல, இவங்களுக்கும் விவசாயத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சம்மந்தமே கிடையாது. தமிழ்நாட்டில் 41 லட்சம் விவசாயிகள் இருக்காங்கன்னு பொய் சொல்லிட்டு 6,000 ரூபாயை வாங்கிட்டு அடுத்த வருடமே 26 லட்சம் பேர் தான் இருக்காங்கன்னு சொன்னவங்க இவங்க. இல்லைன்னா அந்த திருட்டுத்தனத்தை பண்ணியிருப்பாங்க. 41க்கு இவங்களே பேர் போட்டிருப்பாங்க. ரங்கசாமி, குமாரசாமி, ஸ்டாலின், இஸ்மாயில், ஜேம்ஸ்னு எதையா போட்டு முடிச்சு விட்டுருப்பானுங்க. போய் கவனிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே கபால்னு 41 எங்க இருக்கு, 26 எங்க இருக்கு. அந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணக்கூடிய இவங்களை பொறுத்த வரைக்கும் நிர்மலா சீதாராமன் அம்மா சொல்லியிருக்கிறது இந்த இப்படிதான் நான் பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லி அவங்க வெளியிடுறாங்க லெட்டரை. உங்களால முடிஞ்சா வெளியிடுங்கன்னு நம்ம சொல்றோம். உதாரணத்துக்கு சொல்றேன், PM ஸ்ரீ கல்வியை பற்றி உங்க மாநிலத்துல ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஒத்துக்கிட்டது அப்படிங்கிறது வந்து யாருன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் மார்ச் 2026 ஒரு 24 ஒரு கடிதம் போகுது. அதுல வந்து யாரும் கேள்வி கேட்கல. ஆகஸ்ட்லயோ செப்டம்பர்லயோ நம்ம எல்காட்னுடைய IAS அதிகாரி அவர் வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாரு, நாங்க எடுக்க போறோம்னு சொல்லி கொடுக்குறாரு. அதை எடுத்து அந்த லெட்டரை எடுத்து காட்டுறாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தைரியம் இருந்தா காட்டுங்கிறாரு அண்ணாமலை. நீங்க படிச்சீங்களே கசகசன்னு, அந்த படித்த அந்த கடிதத்தை காட்டுங்க, எந்த கடிதத்தை படித்து விட்டு இதை சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறார். நியாயமான கேள்வி தானே. இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இப்போ தமிழக சட்டசபை தேர்தல் வந்து இப்போ இன்னும் ஒரு 8 நாட்கள்ல வர இருக்கிறது. இதுல வந்து தொங்கும் சட்டசபை தான் அமைய போவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருப்பதாக கருத்து கணிப்பு பல 2-3 சேனல்ல சொன்ன, இன்னும் அவங்க அதை வீடியோ வெளியிடாம இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து தொங்கு சட்டசபை ஏன் வராதுன்னு சொன்னால் 234 தொகுதியில் கிட்டத்தட்ட 54 தொகுதி வந்து யாருக்கு வாக்களிக்குதோ அவங்க தான் அரசமைக்கிறாங்க. நம்பர் 1 பாயிண்ட். அந்த 54 தொகுதியை பட்டியலிட முடியும். பட்டியலிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஒரு 12 தொகுதி கொடுத்துருக்கேன். அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னென்னா, தொடர்ந்து 77லேருந்து நீங்கள் தேர்தல் ரிசல்ட்டை பாருங்கள். ஒரு 20லேருந்து 30 தொகுதியில் மட்டும்தான் 5000க்கு கம்மியான வாக்குகள் இருக்கும். வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. அதே கிட்டத்தட்ட 180 தொகுதி, 190, 200 தொகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10,000, 20,000, 25,000 வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பாங்க. ஒரு தொகுதிங்கிறது சராசரியா 2.5 லட்சம் பேர்னு வச்சுக்கலாமா? 20,000ங்கிறது வந்து கிட்டத்தட்ட 10%. 10% வாக்குல வெற்றி பெறாங்க. யாரு? திமுகவோ அதிமுகவோ. யாரை எதிர்த்து? திமுகவே அதிமுகவே எதிர்த்து. அப்போ ஒருத்தர் உள்ள வராரு, கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் வரைக்கும் ரோட் ஷோ போட போறாரு அப்படின்னா, அவர் உள்ள வந்தா எல்லா இடத்திலும் 15% வாக்குகளை தூக்கணும், கணக்குன்னு வைத்துக் கொள்ளணும். அப்ப என்ன ஆகும்? இந்த வாக்கு, இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு 100 வாக்குக்குள்ள குறையும். 20% வாக்கை எல்லா இடத்துலையும் எடுத்தா வித்தியாசம் வந்து 5க்குள்ள வரும். ஆனால் வெற்றி மாத்தாது, வெற்றி வாய்ப்பை மாத்தாது. காரணம் என்ன? இந்த கேப், விக்டரி மார்ஜின் கேப் வந்து கிட்டத்தட்ட 10லிருந்து 15% வரைக்கும் எல்லா தொகுதியிலையும் இருக்கு. இப்ப 543 தொகுதியில் இந்தியாவில் வந்து போன முறை எலெக்ஷன் நடந்ததா,
கிட்டத்தட்ட 230 தொகுதி காங்கிரஸும் பிஜேபியும் கையாண்டாங்களா, ஒருத்தர் எதிர்கொண்டார்களா? 80 தொகுதியில் 5000க்கு கீழே வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸோ பிஜேபியோ ஜெயிக்கிறாங்க. 543ல் 80. அங்கேயும் தொங்கு பாராளுமன்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி இங்கே 234 சீட்டில் மட்டும்தான் இந்த 5000க்கு கம்மியான வாக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ வாக்கு வித்தியாசம் இவ்வளோ இருக்கும்போது இவனை போய் மோதனம்னா, மைக் டைசனோட மோதனம்னா நீங்கள் என்ன பண்ணணும்? இன்னும் பல ஆண்டு பலவிதமாக உழைக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சு. தமிழ்நாட்டில் தொங்கு சட்டசபை வராதுக்கு காரணம் இந்த 2. 3வது தான் ரொம்ப முக்கியம். திமுக மறுமுறை ஆட்சியில் அமர்ந்ததில்லை, ஆனால் அதிமுக 2 முறை அந்த மாதிரி பண்ணியிருக்கு. ஸோ எந்த காரணத்திற்காகவும் தொங்கு சட்டசபை தொங்கு பாராளுமன்றம் வராது. அப்படி வரணும்னா கிட்டத்தட்ட 90 சீட்டை வந்து விஜய் வெல்லணும். 90 சீட்டு வெற்றி பெறணும்னா 90 சீட்டில் அவருக்கு 35லேருந்து 40% வாக்கு இருக்கணும். அவருடைய சராசரி வாக்கு 20. ஸோ அதனால எந்த விதத்திலையும் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பா சார். இன்னொரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தமிழக பாஜக வந்து இன்னைக்கு சட்டசபை தேர்தலுக்கான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. இதுல இன்னொன்னு என்னன்னா, விசிகாவினுடைய தலைவர் திருமாவர்களும் அவருடைய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இதுல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அந்த மது போதை இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கணும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு விசிகா சொன்னாரு. அப்புறம் இன்னைக்கும் அதை பத்தி பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையிலையும் அதே மாதிரியான ஒரு தகவல் தான் வெளியாயிருக்கு. அதற்கான விரைந்து ஒரு நடவடிக்கைகள் என்ன ஏற்கனவே சொன்ன மாதிரியான மருத்துவமனைகள்ல இருந்து நலத்திட்டங்கள்ல இருந்து கொண்டு வரப்படையும், நலம் காக்கும் மையம் எல்லாம் அமைக்கப்படும் சொன்னாங்க. ஆனா திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில எங்கேயுமே இந்த மது போதை கஞ்சா இந்த தகவல் அறிக்கையிலே வெளியே வரலையே. என்ன காரணம்? யாரும் கேள்வி எழுப்பலையே. இல்ல, 3ஆ பிரிச்சுக்கோங்க. நம்பர் 1, மாநிலத்துக்குள் இன்னும் ஆட்சிக்கு வராத பிஜேபி மாநிலத்துக்கு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம்னு சொல்றாங்க, அல்லது அதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. காரணம், மதுங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட், மாநிலம் முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். கல்விங்கிறது மத்திய அரசும் முடிவெடுக்கலாம், மாநிலமும் முடிவெடுக்கலாம். போலீஸுங்கிறது ஸ்டேட் சப்ஜெக்ட். அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று இருக்கு. இதையெல்லாம் மாநிலங்கள் முடிவு பண்ணலாம், இதை மத்தியமும் முடிவு பண்ணும். அப்போ எது நிற்கும் அப்படின்னு கேட்டால், மாநிலம் எடுக்கிற முடிவை விட மத்திய அரசு எடுக்கிற முடிவு தான் நிற்கும் அப்படிங்கிறது அடிப்படை கருத்து. இந்த விஷயத்தில் சாராயம் அப்படி கிடையாது. இப்போ பாஜக இன்னும் இது தமிழ்நாட்டில் வந்து ஆட்சிக்கு வரல சொல்லுது, நான் மாநிலத்துக்கு கைப்பற்றினா அப்படின்னு சொன்னால் முயற்சிகள் எடுப்பேன்னு சொல்லுது. இவர் ஆட்சியிலே இருக்கிற திருமாவளவன் ஆட்சியில் இருக்கிறவர் பெரிய மாநாடு நடத்தி மதுவை ஒழிச்சு பேர் வாங்கி அம்பேத்கர் சிலை பக்கத்துலலாம் இவர் சிலையை வைக்கிறாள் வந்திருக்கும். ஒழிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக நானே வச்சிருப்பேன். 2 இடத்துலையாவது அம்பேத்கர் பக்கத்தில் திருமாவளவன் சிலையை வைத்திருப்பேன். போட்டுட்டு கடைசியில் அப்படியே விழுந்துட்டு மத்திய அரசை வலியுறுத்துவோம்ட்டாரு அந்த மாநாட்டில். மத்திய அரசுக்கு சம்பந்தமே இல்லை. அதோட தலைப்பையே மாத்திட்டாங்க. என்னது, மகளிர் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு மாத்தி விட்டாங்க. அப்போ அதை வந்து நம்ம ஸ்டாலின் ஐயாவே வைத்து அந்த மாநாட்டையும் நடத்தினாங்க. கசாப்பு கடைக்காரனை வச்சுக்கிட்டு ஜீவகாரண்ய மாநாடு நடத்துற மாதிரியான ஒரு வேலையை பண்ணாங்க. இதுதான் வித்தியாசம். பிஜேபி சொல்வதற்கும் திருமாவளவன் சொல்வதற்குமான வித்தியாசம். பிஜேபி அங்க ஆட்சியில் இருக்குன்னாலும் அதை பண்ண முடியாது, ஸ்டேட் சப்ஜெக்ட். இப்ப பீகார்ல வந்து சாராயம் இல்லைன்னு முடிவு பண்றாங்க. இப்போ அதிமுகனுடைய தேர்தல் அறிக்கையில என்னுடைய நேரடிய கட்டுப்பாட்டில், முதல்வரானால் நேரடிய கட்டுப்பாட்டில் மது கஞ்சா ஒழிப்பு இது எல்லாமே நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும், அதை சரி செய்வேன்னு அதிமுக அறிக்கையில வெளியாயிருக்கு. ஏன் சரி செய்வேன்னு அதிமுக தேர்தல் அறிக்கையில வருது அப்படின்னா, இந்த சாராயத்துல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் திமுகவுடைய அமைச்சர்களும் சசிகலா அவங்கள மாதிரி இருக்கிறவங்களும் தான். இப்போ எடப்பாடிக்கு அதுல பிரச்சனை கிடையாது. சாராயத்துல அவர் சார்ந்தவங்க யாரும் கிடையாது. ஒவ்வொரு தொழிலையும் யாராவது இருப்பாங்க, அவங்கள சில பேருக்கு முதலமைச்சர் தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டிஆர் பாலு மாதிரி ஒரு ஃபுல் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு கள்ளச்சாரம் எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்கிற அளவுக்கு கிடையாது. அப்போ எடப்பாடி வந்து சொல்லலாம், நான் இதை கட்டுக்கோப்புக்குள்ளே கொண்டு வருவேன், இவ்வளவுக்கு தான் பண்ணுவேன். ராத்திரியெல்லாம் கிடைக்கும். பழவந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் இறங்குனீங்கன்னு சொன்னால் ராத்திரியெல்லாம் உங்களுக்கு சாராயம் கிடைக்கும். திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா ராத்திரி 3 மணிக்கு கூட சாராயம் கிடைக்கும். இதில் கொடுமை என்ன தெரியுமா? பகலில் கிடைக்கிறதே டிஆர் பாலு சரக்கு, கேவலமான ஒண்ணு. ராத்திரியில கிடைக்கிறது டிஆர்பி ராஜா சரக்கு, இன்னும் கேவலமா இருக்கும். மட்டமான சரக்கு விலை அதிகமா விற்பாங்க. இதாங்க இருக்குதுன்னு ராத்திரி 2 மணிக்கு கை அரிச்சுக்கிட்டு வர்றவன் என்ன பண்ணுவான்? எத்தையோ கொடுத்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி குடிச்சிட்டு போவான். ஸோ இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயம் திமுக கிட்ட இருப்பதற்கும் எடப்பாடிக்கு இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எடப்பாடி சாராய தொழில நேரடி சம்பந்தப்படாதவர், இவங்க எல்லாரும் சம்பந்தப்பட்டிருக்காங்க.
அதுதான் வித்தியாசம். கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி ராசாவினுடைய ஒரு ஆடியோ வெளியாகி அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. அதுக்கு அவர் 4 நாட்கள் கழித்து ஒரு பதில வெளியிட்டிருந்தாரு. இப்போ இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய ஒரு ஆடியோவும் வெளியாயிருக்கு. அதுல ஒரு பெண், அதாவது உங்களுடைய நேரடி சம்பந்தத்தில் இருந்த ஒரு பெண் இன்னைக்கு வெளிநாட்டுல இருக்கிறாரு. அண்ணாமலை அவர்களும் வந்து நீங்க 3/4 நாள் அமெரிக்காவில் தானே இருந்தீங்க, அதுக்கான பதில சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கு மூத்த ஒரு பத்திரிகையாளரும் வந்து இன்னைக்கு நான் இந்த அறிக்கையை வெளியிடுவேன், பிடிஆருடைய ஆடியோவை வெளியிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. இது பிடிஆருக்கு இது எந்த அளவுக்கு தேர்தல் களத்துல பாதிப்பு? அடிப்படையில் பிடிஆர் நல்ல மனுஷன், நல்ல மனிதன். இல்ல, ஏற்கனவே நீங்க அதை பத்தி பேசியிருக்கீங்க. உளருவாரு, உளர்னதை நீங்க பிடிச்சிக்கிறீங்க. நல்ல மனுஷன், யதார்த்தமா சொல்லுவான். ஆனா அந்த ஆடியோ போய் கிடையாது, நான் சொல்லலையே. இப்போ பொன்னையன் வந்து எடப்பாடியை பற்றியோ அதிமுகவை பற்றியோ சொல்லி கோலப்ஸ்மன் ஒருத்தர் வந்து வெளியிட்ட ஆடியோல தகவல்கள் உண்மைதான், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. பொன்னையனால அதை தடுக்க முடியல, மற்றவங்களால அதை தடுக்க முடியும், அல்லது எடப்பாடியால திருத்தி கொள்ள முடியும். அதுதான் அந்த ஆடியோனுடைய வெளிப்பாடு. இப்போ காதறுத்துப்பேன் இருக்காரு ராசா. நீங்க வந்து ஒரு வீட்டில் திமுகவின் திட்டம் செயல்படவில்லை என்று சுட்டிக்காட்டினீர்கள் என்றால் நான் காதை அறுத்துப்பேன்ட்டார். இருக்கிறத அவருக்கு பாவம் 2. என் வீட்டுக்கு இல்லைப்பா, இருக்கிறது அவ்வளோதானே இருக்கும். என் வீட்டில் வந்து திமுகவோட எந்த திட்டமும் செயல்படலை. எனக்கு அரிசி கொடுக்கறது மோடி, நான் ரேஷன் கடையில் அரிசி வாங்குறவன். எனக்கு அரிசி கொடுக்கறது மோடி, ஸ்டாலின் கிடையாது. பெட்ரோல் விலையை அவர் குறைக்கல, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. என்னுடைய மனைவிக்கு தகுதியின்மை இருக்கிறதுனால அவர் 1000 ரூபாய் கொடுக்கல. என்னுடைய மகளுக்கு அவர் கடன் ரத்து பண்ணுறேன்னு பொய் சொல்லிட்டு பண்ணலை. ஸோ என்னுடைய வீட்டின் அட்ரஸ் மட்டும் ராசா கொடுத்தா அவர் இடத்துக்கு அதை அறுத்துக்கிட்டாருன்னா இன்னும் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். இவ்வளவுதான் இவங்களுடைய லெவல். இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆட்சி நடத்தி தமிழ்நாட்டையே அப்படியே செழிப்பா, இப்போ நீங்க ஒரு தோட்டத்துல உங்களுக்கு பார்த்துக்க சொல்லிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மலையில வந்து நிறைய விதைகள் வந்து உட்கார்ந்துருது, உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அடுத்த நாள் பார்த்தா அப்படியே தோட்டமா வளருதுன்னா என்கிட்ட வந்த உடனே எப்படி தோட்டம் மாறிச்சு பாருன்னு ஒரு மமதை, ஒரு போதை வரும் பாருங்க, அந்த ரேஞ்சில் இருக்காங்க இவங்க. ஆட்சியை எப்படி நடத்தணும்னு தெரியாம இன்னைக்கு விளம்பரம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இது திமுகவுடைய விளம்பரம். ஸ்டாலின் 6 முன்னேற்றத்திற்கான 6 படிகள். ஓகேவா? முன்னேற்றத்திற்கான 6 படிக்கட்டுகள். இங்கிலீஷ்ல வேற கொடுத்துருக்காங்க, இருமொழி கல்வி இல்லையா, உருதுல கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. குடும்பங்கள் செழிக்க இல்லத்தரசிக்கு 8000 ரூபாய் கூப்பன். நான் என்ன கேட்குறேன், மழையில வீடு பூரா தண்ணி பூந்தி எல்லாத்தையும் அடைச்சிட்டு போயிருச்சு, அதான் 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அப்போ அதுக்கு எப்போ கொடுத்துருக்கணும்? இல்லை, அது அப்புறம் அன்னைக்கு அந்த மாதிரி வீட்டில இருந்து எல்லாம் வெள்ளம் வந்துருச்சு. எவ்வளோ கொடுத்தீங்க நீங்க? 6000 ரூபாய் கொடுத்தீங்க. எதுக்கு? அடிச்சுட்டு போனதெல்லாம் சரி பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அவன் பாவம் வேர்வை சிந்தி உடச்சி இப்போ இந்த 2 வருஷமா ஏதோ கொஞ்சம் காசை பார்த்துருப்பான். அவன்கிட்ட 8000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க. 8000 ரூபாய் அவன் எடுத்துக்கிட்டு வசந்தன் கோக்கோ அல்லது விவேக்ஸ்கோ போவான். அவங்க 24000 ரூபாய்க்கு விற்க வேண்டிய ஒரு ஏசியை 28, நான் ஒரு பேருக்காக தான் சொல்றேன், எனக்கு அவங்க மேல எந்த கோபமும் இல்லை, நானும் வாங்கியிருக்கேன் விவேக் நல்ல கடை, 28000 ரூபாய்க்கு சொல்லுவான். கூப்பனை கொடுப்பீங்க, வாங்குவாங்க. இது ஒரு முட்டாள்தனமான திட்டம் இல்லை? இதை போய் யாராவது ஏதோ ஒரு படத்துல இவன் சாராயம் விற்பான் அவன் உடனே பால் ஊற்றுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அந்த ரேஞ்சுக்கு இறங்கிட்டு நிற்கிறாங்க. அடுத்தது வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மருத்துவ காப்பீடு கொடுக்கறது பிஜேபி, திமுக இல்லை. லேபிள் பச்சையா போய் சொல்றாங்க. அடுத்தது வந்து முதியோர்களுக்கும் கைம்பெண்ணுக்கும் ஓய்வூதியம் இனி 2000. இனி 2000னா ஏற்கனவே 1500 இருந்தது. இந்த ஆட்சியில கேவலமான ஆட்சியில விலைவாசி ஆயிட்டதுனால 2000 ரூபாய்க்கு கொண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது கொடுத்துருக்கிறது மகளிர் வெள்ளட்டும் உரிமை தொகை 2000. அது ஏற்கனவே மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, தப்பே கிடையாது. 2.5 லட்சத்துக்கு கம்மியா வருமானம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுங்க, அந்த குடும்பங்களுக்கு மட்டும் கொடுங்க, அதுதான் நியாயம். மற்றவங்களுக்கு கொடுத்தா அது அநியாயம் அப்படிங்கிறத நான் எடுத்து சொல்றேன். சின்ன விஷயம். இன்னும் ஒன்று சொல்லிடலாம். விவசாயிகளுக்கு குவிண்டால் விலையில கொடுக்கறதுங்கிறது நல்ல விஷயம், அது மத்திய அரசும் கொடுக்க தான் போகுது. இளைஞர்கள் முன்னேற்றத்துக்கு தமிழ் புதல்வன் மேட்டர் வந்து 1500, அது மத்திய அரசு திட்டம். இவங்க லேபிள் ஓட்டுறாங்க. அதே மாதிரி நான் முதல்வன் மத்திய அரசு திட்டம், லேபிள் ஓட்டுறாங்க. இந்த மாதிரி அதாவதுங்க, இந்தந்த வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தந்த கனிம வளங்கள்லாம் இருக்கு. அதை வந்து ராயபுரம் அப்பாவு கிறித்துவ நண்பர்கள் எல்லாம் கொஞ்சம் சுருட்டிட்டு போயிடுறாங்க. அதை நான் வந்து நேர்மையாக கொண்டு வருவேன், அதை நான் வந்து இதுக்குள்ளே கொண்டு வருவேன், பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வருவேன். அதன் மூலமாக கிட்டத்தட்ட 60,000 கோடி உள்ளே வரும், கடனை அடைப்பேன். சாராயத்தினால ஒரு 25,000 கோடி அதிகமாக வரும், கடனை அடைப்பேன். மணல்னால ஒரு 6,000 கோடி உள்ளே வரும். நான் நல்லக்கண்ணு ஐயாவுடைய பேரை சொல்லி நான் அதை வந்து நல்லக்கண்ணு ஐயா திட்டம்னே சொல்லி ரைடு நடத்துவேன்,
இப்படி எதையாவது சொன்னா கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ எல்லா அமைச்சர்களுடைய மேலேயும் வந்து இடி ரெய்டு, ஐடி ரெய்டு, இப்போ பிடிஆர் மேல வந்து ஒரு ஆடியோ வெளியாகி அது அவருக்கும் வந்து நான் நல்லது செய்யணும்னு நினைச்சேன், ஆனா இப்படி ஒரு ஆடியோ வெளியாயிடுச்சு அப்படின்லாம் அவர் பேசினது. அடிப்படையில ஆராசா பேசுனது யதார்த்தமா அவர் பேசியிருக்காரு. அவருக்கு தண்ணி அடிக்கிற பழக்கம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் டிஆர் பாலு ஆனா பிடிஆர் இப்ப நீங்களே சொல்லியிருக்கீங்க நிறைய தடவை, பிடிஆர் வந்து ஒரு நல்ல மனுஷன், நேர்மையான ஒருவர், அவர் வந்து பரம்பரை பணக்காரர் அப்படின்னு. ஆனா அவரோட ஆடியோல அந்த மாதிரியான ஒரு எந்த தகவல் இல்லைங்க. நான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு கெட்டவன் பேசும்போது பொறாமையில சொல்லுவான், ஒரு நல்லவன் பேசும்போது ஆற்றாமையில சொல்லுவான். இந்த ஆற்றாமைக்கும் பொறாமைக்குமான வித்தியாசம் ஆற்றாமை தான் எடுத்து ஒரு பொய்யான ரொம்ப இல்ல அப்படி கிடையாது. ஆராசா அது கொண்டு வந்தாச்சு, பேசியாச்சு. மாரிதாஸ் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை பற்றி கொண்டு போயாச்சு. எடப்பாடி அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனா இவங்களை தியாகராஜனை பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்தாதான் மதுரையை காப்பாற்ற முடியும். அங்க வந்து நம்ம வேட்பாளர் வெற்றி பெறணும். சரி, என்ன சொல்ல வர்றேன், தேர்தல்னு வரும்பொழுது இவங்களுடைய ஆடியோ ரிலீஸ் பண்றதுல எந்த தப்பும் கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சா அதை பண்ணுங்க. என்னன்னா பிஜேபிக்கு கொஞ்சம் அதுல இருக்கக்கூடியவங்க வந்து கொஞ்சம் வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நேருவை உள்ள தள்ளுவேன், ஜெகத் ரட்சனை பிடிச்சிப்பேன், பொன்முடியை வந்து இனி சிறைதான் அப்படின்னு உதார விட்டுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஒரு 6-7 பேரை கொண்டு போய் போட்டிங்கனாலே மீதி இருக்கிற 6-7 பேர் உஷாராயிடுவான், அட்லீஸ்ட் திருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இது இருக்கு. ரெண்டுமே நடக்க மாட்டேங்குது. ஆனால் இன்னைக்கு எனக்கு இருக்கிற ஒரே 3 நம்பிக்கை. ஒன்று, ஆட்சியில திமுக அமர்ந்ததில்லை, ஸ்டாலின் சத்தியமா அமர போறதில்லை, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 2வது, அதிமுகல இருந்து எடப்பாடி ஐயா இந்த உதயநிதிக்கெல்லாம் பதில் சொல்றதை நிறுத்திக்கிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா அவருடைய தமிழகத்தினுடைய பிரச்சனைகளை மட்டும் அவர் பேசி, குறிப்பா இந்த தனிநபர் கடன், தனிநபர் வருமானம் அன்னைக்கு எப்படி இருந்தது இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு பேசினாலே அது பெரிய அளவுல எடுபடும். அதை அவர் செய்வாருன்னு நான் நம்புறேன். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த 27 சீட்ல என்ன வேலை செய்யணுமோ அதை செய்யறாங்க. அதுல குறைஞ்சது 14 16 சீட்டு ஈஸியா வின் பண்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கு. இதெல்லாம் நடந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.